ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.6ல் 4ஆம் கணக்கு பார்க்கணும். முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க. ஃபர்ஸ்ட் சம் கியூப் ரூட் ஆஃப் 5, 9th ரூட் ஆஃப் 4, 6th ரூட் ஆஃப் 3. ஸோ வரிசையெல்லாம் வேற வேறையா இருக்கு. ஒரே வரிசையா மாற்ற மீச்சிமா மீப்பெரு பொது மடங்கு கண்டுபிடிக்கும். 5 1/3 ஆகும், 4 1/9 ஆகும், 3 1/6 ஆகும். அப்ப 3 9 6க்கு மீப்பெரு பொது மடங்கு என்னன்னு பாருங்க. மூணு 9 9 18. 3 நம்பருமே அடங்கக்கூடிய ஒரு நம்பர்னா அது 18. அப்ப மீப்பெரு பொது மடங்கு 18. ஸோ இதனுடைய வரிசை எல்லாத்தையும் 18ஆ மாற்றப்படும். 18ஆ மாற்றணும்னா எதால பெருக்கணும்? ஃபர்ஸ்ட் 6ஆல. ஸோ இந்த நம்பர் என்ன ஆயிரும்? 5/6/18. ஓகே, அடுத்து 2/18 ஆகும். 2ஆல பெருக்கணும். 92 18 வரும் இல்லையா? அடுத்தது 3 1/6 எதால பெருக்க போறேன்? 3ஆல. 3/18. ஸோ இதை என்ன செய்யணும்? அகெயின் 5 போட்டு 1/18. 4 ஸ்கொயர் 1/18. 3 கியூப் 1/18. 5 6 6 முறை எழுதி பெருக்கணும். 5 25, 5 25, 5 25. 25 25 625. அதை 25ஆல பெருக்கணும். என்ன ஆன்சர்? எவ்வளோ வருது? 15,625 நடுக்கு 1/18. 4 ஸ்கொயர்னா 16 1/18. 3 கியூப்னா என்னது? 27 நடுக்கு 1/18. நம்ம என்ன சொல்லிடுறாங்க? இறங்கு வரிசையில். ஸோ எல்லா வரிசையும் 1/18 கொண்டு வந்தாச்சு. ஸோ இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சிறுசு வரணும். 15,625 நடுக்கு 1/18 இறங்கு வரிசை. அதுக்கடுத்து 27, அதுக்கடுத்து 16. ஸோ அதுக்குரிய நம்பர்ஸை இப்போ எழுதிடலாம். அதுக்குரிய நம்பர் என்னது? 5 கியூப் ரூட் ஆஃப் 5 அதானே ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்தது தேர்டு 6th ரூட் ஆஃப் 3. அடுத்தது இருக்கிறதுலே சிறுசு 9th ரூட் ஆஃப் 4. ஓகே, அதுக்குரிய ரிலவெண்ட் நம்பர்ஸை எழுதிடும். இதான் இறங்கு வரிசையில் எழுதியிருக்கோம். ஒரே அடுக்கு அதனுடைய வரிசை 18 மாற்றி எல்லாத்தையும் ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 5, கியூப் ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் 7, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் அடுக்குக்கு அடுக்கு அப்படியே போட்டு காமிங்க. 5 1/2 இன்ட்டு 1/3. ஓகே, அப்போ 2 6ன்னு எழுதிடலாம். 1/6ன்னு. அதே போல இங்க 7th ரூட் ஆஃப் 1/3 ஹோல் பவர் 1/4. 1/2 அதுக்கு அடுக்கு 1/2. ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும்? 5 1/6 7th பவர் 1/12. 4 3s 12 ஆயிரும். அதே போல் 3 2 4 1/4 ஆயிரும். ஸோ இப்போ 6 12 4க்கு மீப்பெரு பொது மடங்கு கண்டுபிடிக்கும். 2 6 6 12 2.
ஸோ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 12 என்னது 12. ஸோ எல்லாமே 12 வர்றாப்புல சரி. 5/1/6 என்ன ஆயிரும் 5/2/12 மேலே இங்கே 2ஆல் பெருக்கிறேன். இதை எப்படி எழுதலாம் 5/2 ஹோல் பவர் 1/12. ஸோ 25/1/12 ஆயிரும். அடுத்தது 7/1/12 அது அசைச்சு அப்படியே தான். ஸோ என்ன ஆயிரும் 7 1/12 எல்லா அடுக்கும் 1/12 வந்து. அடுத்தது 3/1/4 3ஆல் மேலே இங்கேயும் பெருக்கையில் 3³ 1/12 ஆயிரும். ஓகே, அப்போ 27 1/12. இப்போ 3 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் இருக்கு 25 1/12 7 1/12 27 1/12. என்ன வரிசை எழுதணும் இறங்கு வரிசையில் எழுதணும். இறங்கு வரிசைனா இருக்கிறதுல எது பெருசு இதுதான் பெருசு. ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதணும். அடுத்து 25 அடுத்து 7. ஸோ அதுக்குரிய நம்பர்ஸு லாஸ்ட்டுங்கையில் 27 1/12ங்கிறது என்ன நம்பர் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெருசு. அதுக்கடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 5 தென் லாஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் 7. ஓகே, இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.